சல்லல்லாஹு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க இந்த அடிமை படிச்சிருந்தா அந்த வகாபிகள் யாரும் பத்தாமிகள் தப்பு சொல்லுவாங்களா? எத்தனை யாரும் அமைச்சிருக்கிறாங்க? அடிச்சு உள்ளதானே சொல்றோம். மோனியை இயக்கியவர்கள் குரானை படித்தவர்கள் என்ன யாரும் தன்மையாக இருக்கணும். ஆனா இன்னைக்குள்ள டாக்டர் அப்படி ஒரு சல்லல்லாஹு கொடுக்க முடியுமா? எத்தனை டாக்டர் கோல் டாக்டரா இருக்கிறாங்க, நோய்யா டாக்டரா இருக்கிறாங்க. இப்படிதான் ஒரு ஆள் ஒரு கண்டாக்டர் போனாரு, அவர் உட்கார வச்சுக்கிட்டாரு சேனல்ல டாக்டர் மருந்து ஊத்தினாரு. எப்படி பாரு இருக்கிறாரு உண்டான்னு சொன்னா இனிக்குது டாக்டர் அப்படின்னு இனிக்கிறா. என்னப்பா கண்ணில் ஊத்தினா ஒண்ணு எரியும் இல்லைன்னா குதிர்ச்சியா இருக்கும், நீ என்னப்பா இனிக்கிறீங்கிறாரு. உண்டான்னு சொன்னா நீங்க எங்க டாக்டர் என் கண்ணை மருந்து ஊத்துறீங்க, வாயிலே முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கு கண்ணது வாயிலும் தெரியல. அவர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. என்ன ஆகும்? அதே டாக்டர் போனாரு, டாக்டர் எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டாவது தெரியுது அப்படின்னாரு. போனது வராதுதான். டாக்டர் அவர் பார்த்து கேட்கிறாரு, இதை சொன்னையாப்பா இந்த 4 பேர் வந்தீங்க. அவருக்கு எதை பார்த்தா 4 பேர் நாளா தெரியுது. அவருக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. புராண அதிர்ச்சி தெரியாத மகாப ஆன்சார்கிட்ட போய் இளைஞர்கள் அறிக்கை நடக்கும் எங்களுக்கு வளர்ந்து எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு குரான் தெரியல, கல்வி தெரியல, அவங்க போய் விளக்கம் கேட்கறது. இன்னும் சொல்றது ஆளுநருக்கு வரணும், குரான் அதிர்ச்சி விளக்கம் கேட்கறது. அவங்க தான் இருக்கிறமான்னு சொல்லுவாங்க. மாதாந்தம் தெரியாது, அபியானம் தெரியாது, மொழியினுடைய அந்த யூசேஜும் தெரியாது. ஒரு வார்த்தைய அரபு மக்கள் எந்த அழுத்தத்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்களும் தெரியாது. அதனால பரிசெல்லாம் வைக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சம்பந்தமாக ஒரு இது இருக்குது, இந்த அப்துல் முஸ்லிம் படிக்கிறாங்கல்ல, அதுல அந்த நபி சுன்னீத குர்ஆனில் அஹ்மத் குர்ஆனில நீங்க அஹ்மத் என்று பெயரிடப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்குங்க. மகாபியானா இந்த குர்ஆன் சல்லல்லாஹு 40 வயசு ஆனதுனால மதிப்பு வழங்கப்பட்டது. அதுக்குதான் குர்ஆனே வந்துச்சு. அப்துல் முஸ்லிம் எப்படி குர்ஆன்ல அஹ்மத் என்று எப்படி தெரியும் அப்படின்னா, ஏன் இந்த மகாபியாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு குர்ஆன் இப்ப கேள்வி கேட்டவன் நம்ம கேள்வி கேட்டவன் நினைக்கிறது உங்களுக்கு அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள். இவன் கேள்வி கேட்காம இருந்தாலும் ஏதோ ஒரு புகாரம் படிச்சுக்கணும் நினைச்சிருக்கோம். கேள்வி கேட்கப்பட்டு எவ்வளவு அறியாமல் அங்க இருக்கிறாங்க தெரியும். அந்த அறியாமை வெளிப்படுத்துறது இப்படி கேள்வி ஏன் அவங்க கேட்கிறாங்க? புகாரி படிச்சிருந்தா அந்த கேள்வி பதில் இருக்குது. குர்ஆன்ங்கிறது நம்மகிட்ட இருக்கிற வேதத்துக்கு மட்டும் பண்ணல, இதுக்கு 300 கூட குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. நமக்கு தெரியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்துக்கு குர்ஆன் என்கிற பெயரை கொடுக்கிறார்கள். முஸ்திஃபா அலா தாவூத் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் எளிதாக்கப்பட்டது அப்படின்னு இது புகாரா கொடுக்கிறது. அவங்க குர்ஆன் இல்ல ஜபூர் தான், அந்த ஜபூருக்கு குர்ஆன் பேர் கொடுக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் என்றால் உணரப்பட வேண்டியது அர்த்தம். எல்லா வேதமும் உணரப்பட வேண்டியது, எல்லா வேதத்துக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கும். இது ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்றது ஸல்லல்லாஹு அவங்களே சொல்றாங்க. ஆனால் 300 வேதத்துக்கும் குர்ஆன் பேர் என்னங்கிறத புகாரி சொல்லுது. 300 வேதங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அவங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் சரி 300 வேதம் எல்லாம் தெரியல யாருக்கும் நம்ம கமா யாருக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் போகிற மக்கள் எல்லாம் அந்த வேதம் கொடுக்கிற மக்கள் எப்படி அங்கிருந்தாங்க? தான் ஈடெடுத்த சொந்த பிள்ளை எப்படி தெரியும் அப்படி புரிந்திருந்தாங்க ஸல்லல்லாஹு. அப்படி தெளிவாச்சு. ஆனா திமுக வேண்டியும் அமுக வேண்டிதான் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலாம் அவங்க புத்தகம் இருந்தாங்க, அவர்களும் புரிந்திருந்தாங்க. ஆக எதை சொன்னாங்க? நீங்க தான் அவங்க பேரிடப்பட்டு சொன்னாங்க. 300 வேதத்துக்கு குர்ஆன் பேர் உங்கின்ற மகாபீருக்கு தெரிந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி வச்சிருப்பாங்களா? இப்படித்தாங்க ஒவ்வொன்றையும் இப்படித்தான். அதுபோல இன்னொரு கேள்வி வைக்கிறது என்ன? அப்பந்திக்கும் அழைக்கும் இருக்கிற சகலாசங்களை பார்த்து நீங்க உங்களை செய்யணும், உங்கள் மீது நான் ஆணையிடுகிறேன் கேட்டிருக்கிற சத்தியங்கிறது அண்ணா மீதானவா விட வேண்டும், சகலாசங்களை சத்தியம் பண்ணலாமா அவர் கேள்வி வைப்பாங்க. சத்தியங்கிறது எத்தனை மீனிங் அந்த அரபு மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியாதாலும் 2 வகை இருக்குது. இது குர்ஆனில் இருக்காதான இறைவன் லா யுஆஹிதுல்லாஹு பில்லஹி மைமானிக்கும். கிராமடைய புத்தகம் அந்த அம்மூல் பாதிக்கும் ஒரு புத்தகம் இருக்குங்க. வேற ஃபேமஸான அரபு கிராம புத்தகம். அதுல சத்தியத்தினுடைய பாடத்துல பாருங்க ஒரு உதாரணம் கொடுங்க. உன் வாழ்நாளின் மீது சத்தியமானது. அரபு மக்கள் ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுங்க. அதனால மகாகாரத்தால் தெரியாது, சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறது. ஆனா மோடியை ஏற்றினார்கள் அவர்கள் எல்லாம் அரபு மொழியை மட்டுமல்ல அரபு மொழி பேசுகின்ற மக்கள் ஒரு வார்த்தையை எத்தனை மீனிங் யூஸ் பண்றாங்க என்பதையும் புரிந்திருந்தவர். அதனால கரெக்டா அவங்க சொல்றாங்க. சத்தியம் 2 சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அண்ணாமலை
பாருங்க, இன்னைக்கு கூட அரபு நாடு கொடுப்பாங்க, நீ போனியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். வந்தாங்க நாம அப்படின்னா தேவையில வந்தாங்க ஆமாதான் போகணும், அதான் தெரியும். ஆமா சாப்பிட்டியாப்பா வந்தாங்க நாம அப்படின்னு சொன்னா போட்டு தெரியுமாங்க. இப்படி அறிவுடைய கலாச்சாரம் இதைத்தான் ராஜா சத்தியத்தை அறிஞர் ஆனா சொன்னாங்க. நீங்க விளையாட்டா சொல்ற சத்தியத்தை அண்ணா குற்றம் முடிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அது இதுதான். ஆமா வல்லாகி நாம் வல்லாகி நான் சொல்றாங்கல்ல, இதுதான் ராஜா சத்தியத்தை அறிஞர் ஆனா சொன்னாங்க. அண்ணா மீது சத்தியம் வைத்தாலே சத்தியம் அல்ல. ஏன்னா எந்த நீதியில அவங்க சத்தியம் பண்ணாதான் பார்க்கணும். சத்தியம் தெரியுற சத்தியம் வைத்தால்தான் சத்தியம், இல்லைன்னா அது விளையாட்டு அப்படிங்கிறாங்க. அதே போல நம்ம சொல்ற உண்மைகளை காமிக்க சந்தேக சத்தியம் இது நாம் செலவாக அவங்களே செஞ்சிருக்காங்க. அபூதாவில் இருக்குது. இந்த மகாஜாதிசார்கள் அபூதாவில படித்திருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க வைக்கிற கேள்விகளை எதனால குர்ஆனுக்கு படிக்காததானா, படிச்சிருந்தா கேள்வி வராது. ஏன் அபூதாவில் தெளிவா இருக்குங்க. ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு போறாங்க, இன்னும் நம்ம நடந்தாமாங்க. நபிகள் நம்ம செலவாக சொன்னாங்க, திரும்பும் போது அபிஹி கதை அப்பலாக இந்த கிராமத்து தோழர் சொன்னது மாதிரி அவர் நடந்துட்டா அவருடைய தந்தையின் மீது சத்தியமா சொல்றேன் அவர் இருக்காரு. அபூதாவில் யார் சத்தியம் பண்றது? நபிகள் செலவாசனம். யாருங்க? கிராமத்து தோழர்களே பாப்பா மேல சத்தியங்கிறாங்க செலவாசனம். போதுமா? இந்த அறிவை படிச்சிருந்தா அந்த மேல சத்தியம் பண்ணணும், மற்ற மேல சத்தியம் பண்ணாது கேட்டுப்பாங்கன்னா சரியத்தில் சத்தியத்தை தான் நாம பண்ணணும். நான் சொல்றது சத்தியம் உண்மைதான், நான் பொய் சொல்லல அப்படிங்கிற காரணத்துக்கு அரபிகளுடைய வளர்ச்சி சொல்றது ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். பிரச்சனை சத்தியமே அல்ல. அதனால சதராசு அவர்களே அந்த சோழனுடைய சத்தியமே அவங்க தந்தை மீது சத்தியங்கிறாங்க. அது மட்டுமா இன்னொரு சோழர் வர்றாங்க. சதராசு அவர்கள் யாருக்கு வந்தா இறந்து போனவைகளெல்லாம் சாப்பிட்றதா நிர்பந்தமான நேரத்தான் சாப்பிடணும். ஆமா, இப்ப நாங்க நிர்பந்தமான நேரத்தை இருக்கணும் சாப்பிடலாமா அப்படின்னு எப்படி நிர்பந்தமா இருக்கீங்க கேட்கிறாங்க. காலையில ஏதாவது கொஞ்சம் பால் கிடைக்கும், அது இரவு நேரத்துல ஏதாவது கொஞ்சம் பால் கிடைக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப இறந்து போன நேரத்தை சாப்பிடலாமா அப்படின்னு நான் சொல்லலாம் சொன்னாங்க. என் தந்தையை மீது சத்தியமா சொல்றேன், அதுதான் சத்தியங்கிறது. இன்னும் ஒரு கட்டம் வந்தா அதுக்கு சாப்பிட்டு பண்ணலாங்கிறாங்க. அப்படின்னு ஏன் எதுவுமே சாப்பிடலாம் முதலா போடுறோம். சின்ன பொண்ணு பாலுக்கு எத்தனை வைக்க முடியும்? பசி தாங்காது. இது பசிதான் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இது சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? ஏன் வாப்பாவின் மீது சத்தியமாக சொல்றாரு அபூதாவில். இப்ப இந்த அதிகம் படிச்சிருந்தா அந்த சத்தியம் ஒரு பேர் வச்சிருப்பாங்களா? சத்தியம் ரெண்டு வகைகள் தெரியல. ஒரு லாங்குவேஜ்ல அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. எந்த மொழிக்கு படிச்சாலும் தான் அந்த மொழிகளை மக்களுடைய யூசேஜ் என்னன்னு தெரியாது. உதாரணமாக தமிழ் மொழி ஒரு ஆள் வெளிநாட்டுக்காரர் கருத்துக்காரன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம தமிழ் மொழியில ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான்னு வச்சுக்கிறோங்க. தமிழ்நாட்டு என்ன சொல்லுவாங்க? கம்பி நீட்டி விட்டான். இங்க இருக்கிறாங்க அப்படி இங்க இருக்க அப்படி சொல்றாங்களா? ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க கம்பி நீட்டி விட்டான் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, இது இலங்கையில் இல்லை. சரி, தமிழ்நாட்டில் இருக்குங்க. இவன் வந்து கம்பி நீட்டி விட்டான். கம்பி நீட்டா இருக்குல்ல, யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிட்டாங்க, நடுவில் விட்டான்னு அர்த்தம். இது தமிழகத்து மக்கள் கம்பி நீட்டிருக்காங்கிறத நிறைய பேப்பர்ல பார்க்கலாம். இப்ப அந்த மக்கள் பேசுகிற முறை என்னங்கிறது தெரியாத வராது. தமிழ் மட்டும் படிச்சாம வச்சுக்கிறாங்க. அவர் தமிழத்தை படிச்சுதான் போறாரு. அவன் கம்பி நீட்டி விட்டான். ஏன் கம்பி நீட்டினாங்க? கம்பி நீட்டா என்ன இருக்கும்? ஆறு நடிகத்தான் இருக்கும். இவருக்கு அந்த மக்கள் எந்த மீனிங் யூஸ் பண்ணது தெரியாததுனால கம்பினா இந்த கம்பை வச்சு இருக்கிறாரு, நீட்டா வீட்டு இருக்கிறான் நடி கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் அதே போல பாருங்க, தந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றான் அப்படின்னு தமிழர் சொல்லுவாங்க. ஒற்றை காலில் நின்றாங்கன்னு அர்த்தம் பிடிவாதம் பிடிச்சாங்க அர்த்தம். அடம் பிடிச்சாங்க, தந்துதான் வந்து அடம் பிடிச்சாங்கிறத ஒற்றை காலில் நின்றான். இந்த ஒற்றை காலில் நின்றாங்கிறத மக்கள் எதை யூஸ் பண்ணாலும் தெரியாதவனா இருக்கா, வெறும் தமிழ் மக்கள் படிப்பனா இருக்கா? அவன் என்ன சொல்லுவான்? ஏன் தலைமையில ஏன் ஒரு காலம் இருந்து இருக்காங்க, ரெண்டு காலம் இருந்து கேட்க வேண்டியதான ஒரே மாதிரி. அது ஒரு காலம் ஒற்றை காலம் இருக்கிறது இல்ல, அடம் பிடித்தாங்கிறத ஒற்றை காலில் நின்றான். இப்படிதான் ஒவ்வொன்றையும். அப்ப அதே போலதான் அரபு மக்கள் சத்தியமா வாபா மேல சத்தியமாங்கிறது சரீரத்தை சத்தியம் இல்ல, நான் சொல்றது உண்மைங்க அப்படியே நாம யூஸ் பண்ணுவாங்க. இதே அர்த்தத்துல முதலாவது யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அது இதுல இருக்குது. அதை புரிந்திருந்தவர்கள் தோல்வி ஏற்றவர்கள். ஓய்வு சாதாரணமாக இல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் அரபு மொழி தெரியும். அரபு மக்கள் ஒரு வார்த்தையை எந்த மீனிங் யூஸ் பண்றாங்களோ தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இதை எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க